ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் 10 கிளாசிக் சீசனோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே தீ பிடிச்சி எறியுது. அங்கே நம்ம பெண்ணு வந்துடுறான். பெண்ணு வந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஒரு அம்மா பிள்ளை இருக்காங்களா, அவங்களையும் காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கான். அப்படியே நெருப்பு ஊட்டி எப்படியோ வந்து காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஒரு வில்லன் வந்து கார் எடுத்துகிட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அதை வச்சு அவங்க வந்து ஒரு பணம் திடுற கேங்கு. அதனால் அவனையும் வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சிட்டு வந்துடுறான். போலீஸ் அந்த நேரத்தை கடலாம் வராங்க. அப்போன்னு பார்த்தா அந்த இவன் கேட்குறான், நீ சின்ன பையன் எப்படா இது மாதிரி மாறுறான்னு சொல்லிட்டு அந்த திருடனும் ஆச்சரியமாக பார்க்குறான். அங்கே தான் போலீஸ் சென்டர் வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரை கட்டுறாங்க, சயின்டிஸ்ட்டு. இவர் பார்த்திங்கன்னா ஆனிமோன்னு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போகிறாரு. அதாச்சும் அவன் வந்து ஒரு முட்டாள்தனமான சயின்டிஸ்ட். எப்படி தெரியுமா, நீங்களே பாருங்கள். இதை இங்கே இருக்காங்க அவன் தான். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க. இவன் வந்து நம்ம பெண்ணை வந்து எங்கேயாச்சும் அந்த சுமோ ஸ்கார்ட் இருக்கும். ஆச்சு இவன் சுமோலாம் விரும்பி பார்ப்பான். அதனால் சுமோ அந்த ரெஸ்லிங் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறான். அடுத்தது கிராண்ட்பாவும் வந்து புழுவெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா போன எபிசோடில் இது பண்ணிச்சுல. அப்புறம் வந்து இன்னும் அங்கே வரா. அப்பன்னு பார்த்து கிரே மேட்ரா மாதிரி எல்லா இதுவும் உள்ளே பூண்டு எப்படி வந்துடுறான். அப்பன்னு பார்த்து வந்து இந்த கடைக்காரர் இருக்கல்ல, ஷாப் ஓனரு, அவர் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் பேமெண்ட் தான் சொன்னவன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தவொடனே இதோ நான் கிராண்ட்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறான்னு போயிடுறான். அடுத்தது எல்லாருக்கும் பேமெண்ட் தராங்க. அப்பன்னு பார்த்து வந்து நிறையா விலங்குலாம் வந்துருச்சு. அதான் அந்த முட்டாள்தனமான சயின்டிஸ்ட் ஆனிமோ அவன் வந்துடுறானா. இப்போ வந்து அது சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களாம் தப்பிச்சு விடுறாங்க. சுமோ கார்டு ஒன்று இருக்குது, அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். கிராண்ட்பா விடாமல் தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து சுமோ கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெண் சொல்கிறான். அது எடுக்காதான்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்தது அப்படியே இவங்களும் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக கிராண்ட்பான்னு சொல்லிட்டு நம்மளோட கொண்டு கூப்பிட்றா. ஏன்னா அவனோட அந்த யானையை கவுத்தி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவான். கிராண்ட்பாவும் கொண்டு அந்த டாக்டரை தேடி போவாங்க. இடையில அந்த பெரிய சைஸ் பறவை வந்து தடுக்கும், நான் உயிர் கொடுக்க போறேன்னு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய யானைக்கு பவர் கொடுப்பான். அதை பார்த்துட்டு எல்லாம் பதறிடுவாங்க. ஆத்தாடி ஆத்தா கிளப்பி விடுறானேன்னு பார்த்தா பெரிய சைஸ் யானை ஒண்ணு வந்து நிற்கும். என்ன இப்ப தண்ணின்னு உடனே நம்ம வெண்ண ஏழை நான் மாற முடியுமான்னு கேட்பாளா. அவனும் முடியும்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் போய் டாக்டர் ஆனிமாவை பாத்துக்கீங்க, நான் இந்த யானையை பாத்துக்கிறேன்னு பாச்ச ஒரு தட்டு தட்டுவான். அப்பதான் நம்ம 4 ஆர்ம்ஸ் வெளியில வருவோம். உடனே வெண்ணு பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து சுத்துன்னு சுத்தி அந்த பறவையை லெப்ட் ரைட்னு 2 அடி வைப்பான். பின்னங்காலு பொட்டனியில் அடிக்கிற அளவுக்கு சில பவரும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஒத்துனை கீழே விழுந்து நார்மல் பெண்ணா மாறிடுவான். அதுக்கப்புறம் வெண்ணை பார்த்து ஐயோ வெண்ணு போயிட்டியான்னு ஃபீல் பண்ணுவானா. அதே நேரத்துல கிராண்ட்பாவுக்கு வச்சிருவான். அப்படி பிடிச்சி காப்பாத்திட்டு போகும்போது அந்த பறவை அதை பார்த்து உடனே பின்னாடியே துரத்திட்டு வருமா. நம்ம அதை இப்படிக்கான்னு தப்பிச்சு போயிட்டு இருப்பானா. என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்பா. இதுக்கே பயந்தா எப்படி, ஏன்டா அரெஸ்ட் பண்ணி வண்டியில கைது பண்ணி எத்தனை பண்ணாலும் அந்த பைய தீர்ந்து போறது இல்ல. எனக்கு தேவை அந்த ஒரு அவார்டு தான் கத்துவான். எனக்கும் தான் ஒண்ணு தேவைப்படுது, நினைச்சதெல்லாம் கிடைக்கவா செய்துன்னு அவங்கிட்ட போய் புலம்பிட்டு மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. போன எபிசோடோட இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செய்யுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.